அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவ்வை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று ஆத்திச்சூடி சொல்லி சென்றிருக்கிறாள். அந்த ஆத்திச்சூடி என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு அடுத்து நம்மளுடைய மனதின் குரல் சப்ஜெக்டுக்குள்ள செல்வோம். தாய் தந்தை பேண், அதாவது உன்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையினை நீ வணங்கி அவருடைய முதுமை காலத்திலே அவர்களை முழுமையாக நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் உன்னுடைய இந்த ஜென்ம எடுத்த பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறாள். அடுத்ததாக மனதின் குரல். மனதின் குரலில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது அண்டர்டேக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட். அதாவது மேற்கொள்ளுதல், அவர்களுக்காக பொறுப்பெடுத்தல் அப்படின்னு பொருள். ஒருவன் தன்னுடைய தனித்திறமையை உலகத்துக்கு காட்ட அல்லது தானே அதை தெரிந்து கொள்ள சில காரியங்களை எடுத்து திறம்பட செய்தல் வேண்டும். அப்படி எடுத்து செய்கின்ற பொழுது அவனுடைய திறமை இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் தெரிய வரும். இப்படி ஒரு செயலை எடுத்து செய்ய முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவர்களை தாங்கி பிடித்து அவர்களை செய்ய வைத்தல், அதுதான் அண்டர்டேக்ஸ். ஒருத்தருக்கு பக்கபலமாக இருந்து அவர்களை செய்ய வைக்கக்கூடிய செயல். அப்படி செய்ய வைக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய திறனை தரக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியிலே நிறைய இருக்கின்றது. எந்தெந்த மாதிரி அந்த காரியங்களை எடுத்து செய்ய வைக்கலாம் அப்படின்னா, எதையும் செய்ய மனதிடம் இல்லாதவன், ஒரு செயலை பலமுறை செய்தாலும் அதிலே தோல்வி அடைபவன், தோல்வி அடைந்து விடுவோம் என்று சொல்லி எந்த செயலையும் செய்யாமல் இருப்பவன், இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள் நாம் மாற்றம் செய்கிறோம். அப்படி மாற்றம் செய்வதற்குரிய அற்புதமான மருந்துகள் ஹோமியோபதியிலே நிறைய இருக்கிறது. பாஸ்பரஸ், பிக்ரிக் ஆசிட், அக்கோனைட், அர்ஜென்டமினைட்ரிகம் போன்ற பல மருந்துகள் சிறப்பாக அவர்களை திறம்பட அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறது என்று கூறி, இந்த போன்ற சிறப்பான தகவல்கள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.